உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. இன்னைக்கு 12வது நாள் போராட்டம். ஏன்னா தொடர்ச்சியாக இரவும் பகலுமாக நம்ம போராடிட்டு இருக்கோம். இது நாள் வரையிலுமே நம்ம மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் பரவணும் தொழிலாளர்துறை கவர்மெண்ட் இது எல்லாமே ஒரு தமிழக அரசு முதற்கொண்டு இந்த மாதிரி கவனம் செலுத்தாமே இருக்காங்க. என்ன நம்ம எதுக்காக போராடுறோங்கிறத ஒரு முதன்மையான ஒரு தெளிமா நிறுவனத்தை வச்சு தமிழர்களுக்கு வேலை பறிக்கிறாங்க. அயல்நாட்டு முதலாளிகள்லாம் ஒவ்வொரு முறையும் இங்கே தமிழ்நாட்டில் வேலையை பறிக்கிறாங்க. இதனால் அந்த 430 பேர் தொழிலாளி பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறத விட ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், இந்த நிறுவனம் இருந்தால் வேலை கிடைக்கும்னு அந்த ஆர்வத்தோடு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோமே தவிர எங்கள் தனிப்பட்ட 430க்காக போராடல. இந்த தமிழக அரசு ஏன் திரும்பி பார்க்கலங்கிறது தெரியல. இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த பக்கத்தில் ஒரு 3-5 கிலோமீட்டரில் இருக்காங்க. இது கூட கவனம் செலுத்தாத இருக்கிறாங்களா? என்ன அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நாங்களாம் என்ன நாசமாக போனாலும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தொழிலாளர்துறை தான் அவங்க என்னன்னா தொழிலாளி முதல்ல எல்லாருமே நம்மளோட மெத்தனை போக இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதே போல் ஐஎஸ்ஓ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு அவர் எங்கள் நிர்வாகிகிட்ட பேசுகிறத விட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு பேசணும். 2 நாளாக அவர் அழைப்புகள் கொடுத்து வரல. ஒரு அருள் எம்எல்ஏ அவர்கள், நம்ம மரியாதைக்குரிய அருள் எம்எல்ஏ அவர்கள், மேற்கு தொகுதி எம்எல்ஏ அவர்கள் வந்ததுனால அவர் வந்தவொடனே வந்திருக்கார். வந்துட்டு எங்கள் நிர்வாகிகிட்ட பேசாத பெண்கள்கிட்ட எங்கள் மகளிர்கிட்ட பேசி தவறுதலாக பேசும்போது பெண்களை தள்ளி விட்டு ஓடி போயிட்டு இப்போ எங்கள் மேலே என்னமோ வழக்கு பதிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கு பதிவு பயந்துக்கிறீங்க நாங்கள்ல, அது இருந்தாலும் சொல்கிறோம். அந்த மாதிரி தவறாக எதுக்கு பதிவு பண்ணோம்? நமக்கு காவல்துறை எதுக்காக எங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறத விட்டுட்டு எங்கள்கிட்ட எங்கள் பெண்களை நம்ம நெஞ்சு மேலே தள்ளி விட்டு போய் ஓடி போயிட்டு நாங்கள் என்னமோ அவரை தாக்கியதாக தவறாக சித்தரிக்கிறாரு. இது அப்பட்டமான பொய். இதை அது நாங்கள் சட்டப்படி வழக்கு தொடர தயாராகிறோம். அதனால் தமிழக அரசு இதை மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். 12 நாளாக நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக போராடல. அதனால் நீங்கள் இதை கண்டுக்கலன்னா நாங்கள் வாக்குப்பதிவு அடையாள அட்டையை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொண்டாட போகிறோம். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட நாங்கள் கொடுக்க போகிறோம். வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்துட்டு எங்களுக்கு ஓட்டு எலெக்ஷன் நாங்கள் இனிமேல் 430 பேர் நினைக்காதீங்க, 5000 பேர் என் குடும்பத்தில் இருக்கோம். 5000 பேர் ஓட்டு எலெக்ஷனை புறக்கணிக்க போகிறோம் இந்த முறை. அதனால் மீண்டும் சொல்கிறோம், தமிழக அரசு இதை கவனத்தை செலுத்தி உடனடியாக எங்களை பேச்சுவார்த்தை குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும். அடுத்து எங்களோட ஆள் குறைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அயல்நாட்டு முதலாளி தன்னார்வ கழிச்சிட்டு போனதுனால தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சட்டப்படி போனால் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்களுக்கு வருகை பெய்து இயந்திரத்தை முதல்ல திறக்கணும். அடுத்தது எங்களோட கம்பெனி முதல்ல திறக்கணும். இல்லைன்னா கவர்மெண்ட்டு இதை எடுத்து நடத்துறதுக்கு உண்டான வழிவகை பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு பெரிய போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். 2வது நாளாக பிச்சை எடுக்கிற போராட்டமாக வந்துட்டாங்க. திருவோடு இயந்திர அளவுக்கு உருவாக்கிட்டாங்க நிறுவனம். ஆனால் குடும்பம் இன்னைக்கு நாங்கள் குடும்பம் பிச்சை எடுக்கணும்னு நினைக்க வேணாம். திருவோடு இயந்திரத்தை இன்னைக்கு குடும்பமே வர சூழ்நிலைக்கு ஆகுது. அதை முன்னெச்சரிக்கையாக தெரிவித்தோம். நிறுவனத்தை மூடனா நாங்கள் குடும்பமே பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் தான் இருக்கு போகும். அதனால் இந்த திருவோடு போராட்டம் இன்னைக்கு 12வது நாளாக இந்த திருவோடு ஏந்திய போராட்டம் நாங்கள் தெரிவிக்கிறோம். பட்டை போட்டு திருவோடு ஏந்திய போராட்டத்தை நடத்தியிருக்கோம். இதை தமிழக அரசு முழு கவனத்தை செலுத்தணும். நாங்கள் இதை மிகப்பெரிய வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.